ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் இஞ்சும் புளியும் ரெசிபிங்க. இந்த இஞ்சும் புளியும் ரெசிபி கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஓணம் ஸ்பெஷல். அப்புறம் ஏதாவது விசேஷம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அந்த இஞ்சி புளி இல்லாமல் இருக்காது. இந்த இஞ்சி புளி ரெசிபியில் காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்த்து இருக்குங்க. ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஒரு சூப்பரான இஞ்சி புளி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இஞ்சி புளி ரெசிபிக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் இஞ்சி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இஞ்சி நல்லா கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேங்க. நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கேரளா ரெசிபி எல்லாமே தேங்காய் எண்ணெயில செய்யக்கூடியதுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்டா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் கருக விட்டுறாம மிதமான தீயில நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. இப்போ இஞ்சி, வெங்காயம் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு கை அளவுக்கு புளியை நம்ம சுடு தண்ணியில ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த புளி கரைசலை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து வச்சிருந்த இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைப்படக்கூடாது. நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லாவே வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் பேஸ்ட் இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளிக்கரைசலை நல்லா திக்கா ஊற்றிக்கலாங்க. நெக்ஸ்ட் இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சோட காரம், அந்த புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 3 துண்டு வெல்லம் போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த வெல்லம் கரையிற வரைக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான இஞ்சி புளி ரெசிபி செமையா ரெடி ஆயிட்டுங்க. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான இஞ்சி புளியும் ரெசிபி செமையா ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியில காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்த்து இருக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓணம் ஸ்பெஷல் இஞ்சி புளி செமையா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.